வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீப் சேவிங் சேனல்ல நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழேயும் ஒரு கமெண்ட்டை என்னால பார்க்காம இருக்கவே முடியாது. அது என்ன தெரியுமா? அக்கா, எப்படி சேமிக்கிறதுன்னு அழகா சொல்றீங்க. ஆனா முதல்ல இது வெறும் கமெண்ட் இல்ல. இன்னைக்கு பல ஆயிரம் படித்த இல்லத்தரசிகளோட அடிமனசுல இருக்கிற ஒரு பெரிய பாரம். இதோ இவள பாருங்க. இவ தான் நம்ம கதையோட நாயகி கவிதா. விடியற் காலை 5:30 மணிக்கே அடுப்படிக்க வந்தாச்சு. ஒரு பக்கம் கணவருக்கு லஞ்ச் பாக்ஸ், இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கு ஸ்கூல் பேக், நடுவுல மாமனாருக்கு காஃபி. இப்படி ஒரு இயந்திரம் மாதிரி கவிதா ஓடிக்கிட்டே இருக்கா. ஆனா அந்த பாத்திரம் தேய்க்கிற, மாவு பிசையிற கைக்குள்ள ஒரு பிஇ கோல்டு மெடல் சர்டிஃபிகேட் பீரோவுக்குள்ள தூங்கிட்டு இருக்குன்னு அந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஏன், அவளுக்கே அது இப்போ மறந்து போச்சு. சமையல் கட்டோட ஜன்னல் வழியா வெளிய போறவங்கள பாக்கும்போதெல்லாம் அவ மனசுக்குள்ள ஒரு கேள்வி ரணமா ஓடிக்கிட்டே இருக்கும். நானும் தானா இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சேன். என் படிப்புக்கும் அறிவுக்கும் கிடைச்ச பரிசு இந்த 4 செவத்துக்குள்ள இருக்கிற புகையும் கரியும் தானா? இப்போ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கிற உங்கள எத்தனை பேருக்கு இந்த தவிப்பு இருக்கு? டிகிரி முடிச்சிட்டு கெரியர்ல பெருசா சாதிக்கணும்னு கனவு கண்டுட்டு இன்னைக்கு குடும்ப சூழ்நிலைக்காகவோ குழந்தைங்களுக்காகவோ உங்க கனவை ஒரு ஓரமா மூட்டை கட்டி வச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க டிகிரி சர்டிபிகேட் இப்போ பீரோல வெறும் காகிதமா தூங்கிட்டு இருக்கா, இல்ல உங்க கை செலவுக்கு நீங்களே சம்பாதிக்க அது பயன்படுதா? நானும் 4 காசு சம்பாதிக்க மாட்டோமான்னு என்னைக்காவது சமையல் கட்டுல நின்னு நீங்க அழுதுருக்கீங்களா? உண்மைய சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை இப்பவே கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க தவிப்புக்கான முடிவு இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அன்னிக்கு ராத்திரி வீடே அமைதியா இருக்கு. வேலை முடிஞ்சு வந்த கணவர் ரமேஷ் முகம் ரொம்பவே களைப்பா இருக்கு. கவிதாவுக்கு தெரியும், இன்னைக்கு ஆபீஸ்ல ஏதோ டென்ஷன். இருந்தாலும் மனசுக்குள்ள தேக்கி வச்சிருந்த அந்த ஆசைய சொல்ல இதுதான் சரியான நேரம்னு நினைச்சா. மெதுவா பேச்ச ஆரம்பிக்கிறா கவிதா. ஏங்க, இன்னைக்கு சித்ரா கூட பேசிட்டு இருந்தேன். அவ வீட்ல இருந்தே ஏதோ ஆன்லைன் ஜாப் பண்றாளாம். நானும் சின்னதா ஏதாவது ட்ரை பண்ணட்டுமா? சும்மா இருக்கிற நேரத்துல தானே. ரமேஷ் நிமிர்ந்து கூட பார்க்காம சொல்றான். ஏன் கவிதா, உனக்கென்ன இப்ப குறைச்சல்? நான் சம்பாதிக்கிறது பத்தலையா, இல்ல உன்னை நான் வேலைக்காரியா நடத்துறனா? இந்த ஆன்லைன் வேலை, டேட்டா என்ட்ரின்னு சொல்றதெல்லாம் பெரும்பாலும் ஏமாத்து வேலை. அப்புறம் வீட்டை யார் கவனிப்பா? குழந்தைங்க படிப்பை யார் பாப்பா? பேசாம வர்றத வச்சு குடும்பத்தை நடத்து. அதான் உனக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. கவிதா மறுபடியும் மௌனமாகிட்டா. ஆனா அவளுக்கு தெரியும், ரமேஷ் ஒன்னும் கெட்டவர் இல்ல. ஒரு சராசரி மிடில் கிளாஸ் குடும்பத் தலைவனா தன் மனைவி ஏமாந்திரக்கூடாதுங்கிற பயமும் குடும்ப கௌரவம் செதஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த பழைய மனநிலைதான் அவர் அப்படி பேச வைக்குது. ஆனா கவிதாவுக்கு தெரியும், போன மாசம் பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம ரமேஷ் அவரோட மொபைல அடகு வைக்கலாமான்னு யோசிச்சது அவளுக்கு தெரியும். மாச கடைசியில மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு அவர் படுற கஷ்டம் அவளுக்கு தெரியும். நானும் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிச்சா கூட ரமேஷோட தோள்ல இருக்கிற பாரம் குறையுமேன்னு நினைச்சு அவ மனசு துடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்லயும் இதே நிலைமைதானா? நீங்க ஏதாவது வேலைக்கு போகணும்னு நினைக்கும்போது உங்க கணவரோ இல்ல குடும்பத்தாரோ நான் சம்பாதிக்கிறது பத்தலையான்னு கேட்டு உங்க கனவை முடக்கி போட்டிருக்காங்களா? அப்படி ஒரு சூழல்ல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? ரமேஷ் சொல்றது சரிதானா, இல்ல கவிதாவோட எண்ணம் நியாயமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா பல குடும்பங்கள்ல இந்த ஒரு கேள்விதான் முன்னேற்றத்துக்கே முட்டுக்கட்டையா இருக்கு. ரமேஷ் சொன்ன வார்த்தைகள் கவிதாவை காயப்படுத்தினாலும் அவ சோர்ந்து போய் உட்காரல. ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற அந்த படித்த பெண் இன்னும் உயிரோடு தான் இருக்கா. மதியம் எல்லாரும் தூங்கின அப்புறம் அந்த வீடு அமைதியா இருக்கிற அந்த 1 மணி நேரம், அதுதான் கவிதாவோட கோல்டன் அவர். யாருக்கும் தெரியாம மெதுவா போனை கையில் எடுக்கிறா. ஆரம்பத்துல சும்மா யூடியூப்ல சமையல் வீடியோவும் சீரியல் கிளிப்ஸும் பார்த்த அதே விரல்கள் இன்னைக்கு வேற ஒன்னு தேடுது. படித்த இல்லத்தரசிகளுக்கு நிஜமாவே என்ன வேலை கிடைக்கும்? முதலீடு இல்லாம வீட்ல இருந்தே சம்பாதிக்க முடியுமா? இதுதான் அவளோட தேடல். தேட தேடதான் அவளுக்கு ஒன்னு புரியுது. வேலைங்கிறது காலையில 10 மணிக்கு டிஃபன் பாக்ஸை எடுத்துட்டு ஆஃபீஸ் போய் உட்கார்ந்து பண்றது மட்டும் இல்ல. நம்ம கையில இருக்கிற இந்த ஒரு ஸ்மார்ட் போனும் நம்ம கிட்ட இருக்கிற திறமையும் இருந்தா போதும், உலகமே நம்ம வீட்டுக்குள்ள வரும்னு அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஆனா இதுக்கு லக்கு முக்கியம் இல்ல, சரியான தகவல், இன்ஃபர்மேஷன் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டா. திறமைங்கிறது வெறும் படிப்பு மட்டும் இல்ல,
நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள கூட வருமானமா மாத்த முடியும்னு அவளுக்கு பொறித்தட்டுது. கவிதாவோட அந்த 1 மணி நேர தேடல் அவளோட அடுத்த 10 வருஷ வாழ்க்கையையே மாத்தப் போகுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மதியம் வேலை முடிஞ்சதும் ஃபோன்ல நேரத்தை செலவு பண்றீங்களா? அந்த நேரத்துல நீங்க என்ன தேடுறீங்க? சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு நேரத்தை வீணாக்குறீங்களா? இல்ல கவிதா மாதிரி உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்கான வழிய தேடுறீங்களா? நீங்க கடைசியா கூகுள்ல தேடின விஷயம் என்ன? அது உங்க முன்னேற்றத்துக்கு உதவுமா? நேர்மையா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க எதை தேடுறீங்களோ அதுவாதான் நீங்க மாறுவீங்க. கவிதா ஆழமா யோசிச்சா. நாம ஏதோ பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போய் தான் வருமானம் பார்க்கணும்னு இல்ல. நம்ம வீட்டு சமையலறையையும் கையில இருக்கிற இந்த ஒரு ஃபோனையும் சரியா பயன்படுத்தினா நாம ஒரு பிசினஸ் உமன் ஆகலாமே. அவளோட டைரியில அவ குறிச்ச அந்த 4 அட்டகாசமான ஐடியாக்கள் இதோ. சுத்தமான வீட்டு மசாலா. கவிதா அரைக்கிற சாம்பார் பொடியும் இட்லி பொடியும் அந்த தெருவே மணக்கும். ஏன் நாம சுத்தமான முறையில கலப்படம் இல்லாம மசாலா அரைச்சு அழகான பாக்கெட்ல போட்டு நம்ம ஏரியா வாட்ஸ்அப் குரூப்ல விற்கக்கூடாது? இன்னைக்கு தேதியில சிட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமான வீட்டு மசாலாவுக்கு எவ்ளோ டிமாண்ட். ஒரு பாக்கெட்டுக்கு 20 ரூபாய் லாபம் கிடைச்சா கூட மாசம் ஒரு நல்ல தொகை பார்க்கலாமே. ஆஃபர் லிங்க் பகிர்தல். கவிதா ஏற்கனவே அமேசான், மிந்த்ரால வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்குறவதான். நாம வாங்குற நல்ல பொருளை ஏன் மத்தவங்களுக்கு சிபாரிசு பண்ணக்கூடாது? நம்ம ஃபோன்ல இருக்கிற டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப்ல அந்த ஆஃபர் லிங்கை ஷேர் பண்ணாலே போதும். நம்ம லிங்க் மூலமா யாராவது வாங்கினா நமக்கு ஒரு கமிஷன் வருமே. இதுக்கு ஒரு பைசா கூட முதலீடு தேவையில்லையே. பொருட்களை மறுவிற்பனை செய்தல். கவிதாவுக்கு இது ரொம்ப புதுசா இருந்துச்சு. நாம கையில காசு போட்டு பொருள் வாங்கவே வேணாம். ஒரு ஹோல்சேலர் கிட்ட இருக்கிற சேலைகள் இல்லனா சுடிதார் போட்டோக்களை எடுத்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்க போறோம். ஆர்டர் வந்தா மட்டும் அந்த ஹோல்சேலர் கிட்ட சொன்னா போதும். அவங்களே நம்ம பேர்ல டெலிவரி பண்ணிடுவாங்க. ஒரு பொருளுக்கு 100 ரூபாய் லாபம் வச்சா கூட ஒரு நாளைக்கு 2 ஆர்டர் வந்தா மாசம் 6000 ரூபாய் அசால்ட்டா வருமே. மதிய உணவு டெலிவரி. பேச்சுலர்ஸ்க்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் வீட்டு சாப்பாடுனா உயிர். நம்ம வீட்டுக்கு சமைக்கும் போதே எக்ஸ்ட்ராவா ஒரு 5 பேருக்கு மதிய உணவு செஞ்சு கொடுத்தா ஒரு சாப்பாட்டுக்கு 50 ரூபாய் லாபம் கிடைச்சா கூட ஒரு நாளைக்கு 280 ரூபாய். விளம்பரம் தேவையில்ல, பக்கத்து வீடுகள்ல சொன்னாலே போதும். கவிதாவுக்கு இது எல்லாமே ரொம்ப தெரிஞ்ச விஷயமா தான் இருந்துச்சு. இத்தனை நாளா இதெல்லாம் ஒரு வேலையான்னு யோசிச்சோம். ஆனா இதுதான் நம்மளோட உண்மையான பலம்னு அவளுக்கு புரிஞ்சுது. உடனே ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு தன்னோட முதலடியை எடுத்து வச்சா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 வழிகள்ல உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியா தெரியுது? உங்களுக்கு சமைக்க பிடிக்குமா? இல்ல ஆன்லைன்ல ரீசெல்லிங் பண்ணி பார்க்க தயாரா? என்கிட்ட இந்த திறமை இருக்கு, ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கேக்குற ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியா வீடியோ போட நான் தயாரா இருக்கேன். இதுல எது உங்களுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்க? மெதுவா ஆரம்பிச்சா கவிதா. ஆரம்பத்துல யாருமே ஆர்டர் கொடுக்கல. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு கூட ஒரு நிமிஷம் அவளுக்கு தோணுச்சு. ஆனா விடாமுயற்சியோட அந்த 1 மாசம் ஓடுச்சு. இதோ இன்னைக்கு அவளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு முதல் முறையா 2000 ரூபாய் கிரெடிட் ஆகியிருக்கு. அந்த சந்தோஷம் இருக்கே, அத வார்த்தையால சொல்ல முடியாது. அது வெறும் 2000 ரூபாய் இல்ல. அது கவிதாவோட இத்தனை வருஷம் மௌனத்துக்கு கிடைத்த முதல் அங்கீகாரம். அவளோட இழந்த தன்னம்பிக்கை மறுபடியும் உயிர் பெற்று வந்திருக்கு. இப்போ ரமேஷ் கேக்குறான், என்ன கவிதா, கொஞ்ச நாளா ஃபோன்லயே ஏதோ பண்ற, இப்போ அத பார்த்து இப்படி சிரிக்கிற, என்ன விஷயம்? ஏங்க, இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச என்னோட முதல் சம்பளம். இந்த மாசம் கரண்ட் பில்லையும் பால் பில்லையும் நீங்க கட்ட வேணாம். இதோ இதிலிருந்து நானே கட்டிட்டேன். கவிதா இப்படி சொல்லும்போது அவளோட குரல்ல இருந்த அந்த உறுதி ரமேஷையே ஒரு நிமிஷம் மிரள வைக்குது. ரமேஷ் கைய பாக்குறாரு, அப்புறம் கவிதா முகத்தை பாக்குறாரு. அவருக்கு அப்போதான் புரியுது, ஒரு பெண்ணுக்கு வருமானம் வரப்போ அவளோட அழகு மட்டும் இல்ல, அவளோட கௌரவமும் மரியாதையும் கூட சேர்ந்து அதிகரிக்குதுன்னு. அன்னைக்கு ரமேஷ் தடுத்த அதே வாய் இன்னைக்கு பெருமையா சிரிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையில நீங்க முதல் முறையா சம்பாதிச்ச அந்த தொகைய யார்கிட்ட கொடுத்தீங்க? அந்த நிமிஷம் உங்க மனசுல என்ன ஓடுச்சு? 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் கிடைக்காத ஒரு திருப்தி நாமளே சொந்தமா உழைச்சு வாங்குற அந்த முதல் 1000 ரூபாயில கிடைக்கும். நீங்க உங்க முதல் சம்பளத்துல என்ன வாங்குனீங்க? இல்ல யாருக்கு கொடுத்தீங்க?
அந்த அழகான நினைவ கமெண்ட்ல பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொரு இல்லத்தரசியை தூண்டிவிடும் ஒரு உந்துதல். கவிதா இன்னைக்கு ஒரு சாதாரண இல்லத்தரசி மட்டும் இல்ல. அவ ஒரு ஹோம்பிரினியர், அதாவது வீட்டிலிருந்தே சாதிக்கும் ஒரு தொழில் முனைவோர். கவிதா செஞ்ச அதே மாற்றத்தை, அதே புரட்சிய உங்க வாழ்க்கையிலயும் நீங்க கொண்டு வர முடியும். படிச்ச படிப்பு என்னைக்கும் வீணாகாதுங்க. அது என்னைக்கு இருந்தாலும் நமக்கு கை கொடுக்கும். உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கா? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் அமைதியா உட்கார்ந்து யோசிக்க டைம் இருக்கா? அப்போ நீங்களும் ஒரு வெற்றியாளர் தான். பெண்கள் நினைச்சா ஒரு வீட்டை மட்டும் இல்ல, ஒரு தேசத்தையே மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு முதல்ல நீங்க உங்கள நம்பணும். வீட்டு வேலை செஞ்சா மட்டும் போதுங்கிற அந்த வட்டத்தை உடைச்சு வெளிய வாங்க. உங்க திறமைக்கு விலை பேச உலகமே காத்துட்டு இருக்கு. கவிதா எடுத்த அந்த ஒரு சின்ன முடிவுதான் இன்னைக்கு அவள ஒரு கௌரவமான இடத்துல உட்கார வச்சிருக்கு. அதே முடிவை நீங்களும் இன்னைக்கு எடுப்பீங்களா? இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு இல்லத்தரசியா? உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த திறமை என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு நல்லா சமைக்க வரும், இல்ல எனக்கு நல்லா தையல் தெரியும், இல்ல நான் படிச்சத மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்னு ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னு தயங்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஒவ்வொரு திறமைய வச்சும் எப்படி வீட்டிலிருந்தே மாசம் 10,000 முதல் 20,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலாம்னு நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு புரியும்படி விளக்கப் போறேன். நினைவில் வச்சுக்கோங்க, முயற்சி செஞ்சா முற்றம் வரைக்கும் மட்டும் இல்ல, முகம் தெரியாத உலகம் வரைக்கும் உங்க பேரை எடுத்துட்டு போகலாம். நம்ம கீப் சேவிங் சேனலை தொடர்ந்து பாருங்க. நாம எல்லாரும் சேர்ந்து சம்பாதிப்போம், புத்திசாலித்தனமா சேமிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.